ஹாய் வணக்கம் நட்புகள் நாங்கள் இன்றைக்கு நைனாதீவுக்கு வந்திருக்கிறோம். நைனாதீவு நாகபூசணி அம்மனுக்கு இது முன்னுக்கு இறக்கி விடினம். ஆக்கள் கூட மிக மூட்டம் நல்லதான் இருக்கு, மழை வராது. தமிழாக்கள் சிங்களாக்கள் எல்லாரும் பெரியனம் கோயிலுக்கு அவங்கெல்லாம் சிங்களாக்கள் அவங்களோட கோயிலுக்கு போகிறாங்க. இங்கேயும் பெறுவாங்க நைனாதீவுக்கு. இதுக்கு நாகபூசணி அம்மனுக்கு சரி அந்த இப்போ போட்டு நான் இஞ்சால முதல்ல இறங்கிட்டேன். இதெல்லாம் சேஃப்டி ஜாக்கெட்டுகள் சரியோ. 60 பேரே ஏற்றுவீனம். நானும் வைஃபும் 2 பிள்ளைகளுக்கும் 250 ரூபா எடுத்தது. சரிதானே? இந்த தெரியுதா தூரத்தில் கோயில் வாரம் கொஞ்சம் சூம் எடுக்கிறேன். என்ன ஒரு போட்டு போய்கொண்டிருக்கா தெரியுது கோயில் தெரியுதோ. இன்னும் ஒரு கொஞ்சத்தால் வலிக்கிட்டிடும். இந்த பக்கம் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ இங்கே தவிர கேட்டால் தான் தெரியும். அங்கே எல்லாரும் பிஸியாக இருக்கணும். எப்படி கேட்குற அதைய கேட்டால் தான் தெரியும். சரி, இதான் ஆக்களை கொஞ்சம் உருவாக்கி ஹெல்ப் பண்ணுறது. ஆக்களுக்கு நல்ல ஹெல்ப் என்ன. அதில் அந்த உள்ளுக்காரன் பயத்தில் விழுந்தாரம் உண்டானே. ஆக்கள் எல்லாமே தீட்டினம் இல்லை. இந்த இவ்வளோ பேர் இருக்கணும். இந்த பஸ் மாதிரியா அதில் பிள்ளை அடையில ஒரு 60 பேர் சின்ன பிள்ளை பெரிய ஆக்கள் உண்டு பார்த்து ஏற்றி கொண்டு போயினோம். வடிவான பிள்ளைகள் எல்லாம் நிற்கிது. சரி, வலிக்கிட்டது. இங்கே இருந்து வலிக்கிட்டா 20 நிமிஷம் செல்லும் அங்கே போகிற கோயில் அடி. சரியா 20 நிமிஷம் அந்த கரையில் போய் தட்ட போகிறக்கு 20 நிமிஷம், பாறக்கு 20 நிமிஷம் கடலுக்கு மட்டும் இருக்குது. சரியோ. படிவாக சேஃப்டியாக போய் வரலாம். இந்த கலைகள் எல்லாம் பிரித்து அடிக்க இல்லை, அமைதியாக இருக்கு. இது முன்பக்கம். இந்த பக்கத்தால் போகுது. இன்னும் இருக்கிறாங்க 2-3 பேர் சிங்கள அண்ணாக்கள். சரிதானே? நல்ல வெயில், மழை இல்லை. கோயிலுக்கு வந்துட்டேன். இதுதான் கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். சரியா? கோபுரத்தை பார்த்தா கும்பிடணும். என்ன கும்பிட்டு கொள்ளுங்கோ. இன்னும் பெரிய 2 யானை சிலை. நான் இதோட எத்தனை தரம் போனேன்னு தெரியும். தரம் போயிருக்கிறேன். சரி, 2க்கு சும்மா ஒரு வீடியோன்றதை போடுவோம். அந்த ஆசையான கடும் வெயில். முன்னுக்கு இப்படி ஒரு சிலை ஒன்று இருக்குது, அம்மன் சிலை மாதிரி. அது ஒரு தாங்கி பிடிச்சிருக்குறா. பாக்கு என்ன பேர் தெரியாத, தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா? ஒரு என்ன ஒன்று ஆட்டுன்னு பாரு. நான் இந்த ஆட்டுக்கு இங்கிலீஷ் தெரியும். எல்லாம் சொல்லு. வேறு என்ன? இது கோயிலின் அந்த கரை வெலைப்பக்கம். இது உள்ளுக்கு வெளியில் கொஞ்சம் சுடுவது. மாவுள்ள வெயில் பட்டால் அப்படி அல்ல, அப்படி சுடுவது. ஒரு பெரிய கதவு 30 அடி 25 அடி உயரம். 25 அடி 30 அடி உயர கதவு, பெரிய கதவு. இது உள்பக்கம். நான் உள்ளுக்கு போகக்கூடாது. தொடக்கு வெளி மண்டபத்தில் நிற்கலாம். மற்றது என்ன சொல்கிறது, வெளி மண்டபத்தில் தான் நான் நிற்கலாம். கோயிலின் வெலப்பக்கத்தில் டொய்லெட் வசதிகள் அது எல்லாம் இருக்குது. இடப்பக்கம் தான், கோவிலத்துக்கு பக்கத்து தான் இது. என்னென்றால் என்ன சொல்கிறது, நேர்த்தி கடனுக்குரிய சாமான்கள் பண்ணுறது, கரும்பாம்பு செம்பாம்பு வரணும், அது காட்டுவேன். சரியா? இது முன்பக்கம். எங்கள் அன்னதான மண்டபம் இடப்பக்கத்தில் இருக்குது. அமுத சுரவி. இது தேங்காய்கள் எல்லாம் உடைச்சிருக்கணும். இன்னும் ஒரு பெரிய மாடு வச்சிருக்கு. மாடு, பசு மாடு. சரியா? வடிவாக இருக்கா, நல்ல நீட்டாக தான் நிற்கி. இப்போ கச்சான் போது கூட கோயில் முத்தத்தில் தரும் போட இல்லை. நீங்களும் போகிறார்கள் சுத்தமாக விருங்க. என்ன போட ஒரு அம்மா பார்த்து நன்னுண்டவா எல்லாம் பொறுப்புறா. கோயில்களுக்கு போய் குப்பைகளை போடக்கூடாது. சரியோ? இதுதான் அந்த கரும்பாம்பு செம்பாம்பு என்ற இடம் கோயிலின் இடப்பக்கம், இடப்பக்க கோயில பக்கத்தோடு இருக்குது. சரியோ? காணிக்கைகள் காப்புகள் விற்கப்படும் கருமப்பு இடம். நான் எங்களுக்கு நூல் வேண்ட போனேன்.
நூல் எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இந்த ஒரு நூல் 20 ரூபா. அதுவும் ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆள் இருந்து விற்கிறேன். அவைக்கு தெரியாமல் இந்த மூத்தா காட்டக்கூடாது. இப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவைக்கு தெரியாமல் வேண்டிய அனுமதி இல்லாமல் முகத்தை காட்டுறது கொஞ்சம் இதங்கட பிள்ளைகள் காட்டலாம். இந்த நூறு வண்டியாச்சு பில் போட்டாச்சு 5-10 நூல் 200 ரூபா பில் போட்டு தான் சாமான் பண்ணுவோம். இந்த சாரையும் விற்கணும், கொண்டு கோயிலுக்கும் கொடுக்கலாம். இந்த இவருக்கு நூல் கட்டுப்படுது எல்லாம் கும்பிட்டாச்சு. 2வது படி பிள்ளை சரியோ இவருக்கு நூல் கட்டி அடுத்த செனக்கு கட்டட்டாம் முதல் கொண்டு நிற்கிற. வேறு என்ன சொல்லுறது சொல்லி கொண்டு போவோம். இதுதான் அந்த டொய்லெட் பக்கம். கோயிலின் பல பக்கம் இருக்குது. குளிக்கலாம் கொள்ளலாம் தங்கி நிற்கிறாக்களை நிற்கலாம். அப்படி ஒரு இடம் இருக்குது. தூர இடத்துல இருந்து வாராக்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. பெரிய பல பக்கம் டொய்லெட் எல்லாம் இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்கிறது மிக்சர் அச்சான் பவுடா அந்த சைட் கிடையாது இதுதானே. இது வந்து உதயா மிக்சரா. இது வந்து மணிக்கடை. ஆனால் மணி இல்லை. எஞ்ச மெட்ட ஜாமான் எல்லாம் கிடக்கு. மெட்ட ஜாமான் ஹேண்ட் பேக்கு விளையாட்டு ஜாமான் என்னென்னு சொல்கிறேன். பேங்கும் இருக்குது. பிஓசி பேங்க் ஏடிஎம் இருக்குது. சரிதானே. ஏடிஎம் நாகவிகாரைக்கு கிட்ட இருக்கா. இது இந்த முன்னுக்கு பேங்க் இருக்கா. ஆனால் அதில் இல்லை. உங்களுக்கு தேவையான பொங்கல் ஜாமான்கள் எல்லாம் கொண்டாண்டா இந்த கடையில் இருக்குது. உங்கள் இருந்தோட காசு தேவையில்லை. பானைகள் எல்லாம் இருக்குது. கொண்டி கொள்ளலாம். ஏடிஎம் கொஞ்சம் தூரம் காசு போடலாம் எடுக்கலாம். சரிதானே. வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க சொல்லுவேன். சரிதானே. நாங்கள் போனது 10ஆம் திருவிழாவுக்கு. 10ஆம் திருவிழா இப்போ நடந்தான்னு சொன்னால் 5ஆம் தேதி. சரியா. இதில் எல்லா சாமான்களும் கிடக்கு வேண்டிக் கொள்ளலாம். தேங்காய் மாங்காய் பழங்கள் எல்லாம் வேண்டலாம். இதுதான் அன்னதானத்துக்கு போகிறோம். இது வழி அமதசுரவிக்கு நாங்களும் சாப்பிட்டுட்டு விளக்கிட்டுருவோம். என் ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் பிரச்சனை விளக்கிடுற. இது வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன். பெரிய மணி கடைக்கு தான் அந்த வேகமாக போகிறாரு. எனக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு. அவருக்கு அங்கே சாமான் வேண்டு எழுதி போட்டு என்ன வண்டி கொடுத்துன்னு சொன்னால் கொம்பாஸ் இந்த வீட்டை வச்சிருந்த உடாச்சி போட்டேன். இது எந்த பேரில் உள்ளது கலா மிக்சர். இது கரும்பு சாறு பானம் 300 ரூபாயாம் உண்டு. எல்லாரும் வண்டி குடிக்கணும். அப்போ நானும் ஒரு நாளும் குடிக்கல. சரி ஒரு குடிச்சு பாப்பன்னு வண்டி குடிச்சாச்சு. நான் குடித்ததை வீடியோ எடுக்கல. நான் மறந்துட்டேன். இந்த மணிக்கடையை குடி வந்தாச்சு. எல்லாம் வண்டி கொடுத்தாச்சு. இது முடிய வழிக்கிட்டுருவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தால் இரக்கமுள்ளாக்கள் என்ற டிகே கலாபன் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன அச்சா பிள்ளைகள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, சப்போர்ட் தாங்கோ. வேறு என்ன சொல்கிறது, குற்றங்குறைகளை சொல்லுங்கோ. வேறு என்னென்ன மாற்றம் தேவை என்ன செய்யலாம்னு சொல்லுங்கோ. நன்றி வணக்கம்.